நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் ஊர்லேருந்து. அவர் சென்னையில் ஒரு இடத்துக்கு கோடம்பாக்கத்துலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் போகணும் அப்படின்போது ஊப்பர்லேயோ ஓலாவிலேயோ ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணேன். புக் பண்ணோடனே இந்த ஆட்டோ அப்படி வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர் பார்த்துட்டாரு, என்ன வந்து ஆட்டோ லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னாரு. ஓட்டினா என்னங்கன்னு அந்த ஆட்டோ வந்து அமுச்சு விட்ரு, புக் பண்ணியாச்சுங்க, இது பண்ணலாம் கேன்சல் பண்ணு அப்படின்றாரு. இல்லை லேடிஸ் ஓட்டினா என்னங்க அப்படின்னு வந்து, இல்லை சென்னை மாதிரியான இந்த நகரத்தில் ஆம்பளை ஆட்டோ ஓட்டினாலே வந்து படாத பாடுபடுறான். லேடிஸ்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஆலந்தூர் தாண்டி போகணும், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், சரியாக ஓட்டுவாங்களா இவங்க, எனக்கு வேறு இதுவாக இருக்குதுன்போது, வாங்க நீங்கள் அவங்க ஓட்டாமல் தான் வந்து ஏறி உட்காரது இல்லையா, அவங்க ஓட்டாமல் தான் அந்த கம்பெனிக்காரன் வந்து அவங்களுக்கு சவாரி கொடுக்குறானா, இப்படி ஏன் ஆண் பெண் பேதம் பார்க்குறீங்க நீங்கள்? ஒன்றும் கேட்டால் ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க, ராக்கெட்டே ஓட்டுறாங்க, ராக்கெட்லேயே போயிட்டுருக்காங்க பெண்கள், இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு இப்படி வந்து இதுவாக வரீங்களேன்னு சொல்லி உட்கார வச்சு போனோன்னே உண்மையிலே அவர் சொன்ன அந்த பேசுனதை வந்து அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பெண்மணி கேட்டாங்க. கேட்டவங்க ஒன்றும் கோவப்படல. பல பேர் இப்படி தான் சார், அவர் சொன்னதில் தப்பு இல்லை சார், முதல்ல புக் பண்ணிவிடுவாங்க, பண்ணிவிட்டு பேர் கூட பார்க்க மாட்டாங்க, பேர் வரும், அப்புறம் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க, எங்கே ட்ராப் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்பொழுது லேடிஸ் ஆமா அப்படின்னு ஒரு கரல் கேட்க அவங்கள கேன்சல் பண்ணிவிடுவாங்க. சார் நாங்கள் இவ்வளோ தூரம் ஆட்டோ ஓட்டும்போது நாங்கள் என்ன வந்து சரியாக ஓட்டி போக மாட்டோமா, எங்களுக்கு பாதுகாப்பு தெரியாதா? ஒன்றும் கேட்டால் நாங்கள் தான் ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டி போவோம். உண்மைதான் அது வந்து. நீங்கள் ஜென்ஸாவது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்ல, ஏதாவது சரக்கு கறக்கு போட்டு கூட ஓட்டுவாங்க, மாவாக அடைக்கின்னு வாயில் கூட ஓட்டுவாங்க, ஃபோன் பேசிட்டு ஓட்டுவாங்க, தம்மை வாயில் பற்ற வச்சுன்னு கூட ஓட்டுவாங்க, உண்டு அதெல்லாம். ஆனால் பெண்கள் கரெக்டாக ஓட்டின்னு போவாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த பெண் ஆட்டோ டிரைவர் இவ்வளோ தூரம் வந்த பிறகு பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறிட்டு இருக்கும்போது நம்ம நண்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுற பெண் அப்படின்றதுனால ஏற மறுக்கிறார் அப்படின்னு. கரெக்டாக 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2016 ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். நான் வந்து ஆட்டோ ரோஜா அப்படின்னு திருவண்ணாமலையில் ஒரு பெண்மணி, பெரிய ஃபேமஸ். இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. வந்து நான் அந்த ஆர்டிக்கல் படித்து 10 வருஷம் ஆகிடுச்சு. ஆட்டோ ரோஜா யாருன்னா அந்த பகுதியில் அவ்வளோ பிரபலம். வந்து அவருடைய தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். மொத்தம் அவங்களுக்கு வந்து 5 பசங்க, அதில் 4 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பெண். 3 பெண் பிள்ளைகள் கட்டி கொடுத்துட்டாங்க. கடைசி பெண்ணு, இந்த பெண்ணு அவங்க அப்பாக்கிட்டே போய் ஆட்டோ ஓட்டுறதை பார்த்து ஆட்டோ கற்றுங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து எங்கேயோ தூய்மை பணியாளராக இருந்திருக்காங்க. அப்போ ஒரு அலுவலகத்தில், நீ வண்டி ஓட்டாதம்மா, வேணாம், நீ எதனா படி, வேறு வேலைக்கு போ, உன்னை கட்டி கொடுக்குற, நீ கல்யாணம் பண்ணிக்கின்னு போய் இது பண்ண, ஆட்டோ ஓட்டுறதுலாம் கஷ்டம், நீ அப்பா பார்த்து இது பண்ண, நீ கற்றுக் கொடுப்பா, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. அந்த ஆட்டோ கற்றுக்கின பிறகு அந்த திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ப்ராப்ளம். காரணம் என்னென்னா, ஒரு அசால்ட்டாக ஒரு அரிசி முட்டி தூக்கி அப்படியே தோளில் வச்சு போகிறது, குறிப்பாக யாருக்கிட்டையும் வந்து முகம் சுழிச்சு, அது வந்து இதுவான பதிலே கிடையாது, ஒரு கனிவான பதிலோடு இது பண்ணுறது, வழி தெரியாதவங்களுக்கு வழி சொல்கிறது. இந்த பக்கத்தில் இருக்கிறோம் இடம், இந்த சும்மா நடந்து போனால் அடுத்த தெரு தான், அது சில பேர் ஏற்றின்னு போய், எல்லாரும் கிடையாது, சில பேர் ஏற்றி போய் ஒரு 4 தெரு சுற்றிட்டு எடுத்துன்னு வந்து விட்டு ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த பெண்மணி வந்து அப்படி நடந்து போனீங்கன்னா வந்துடுமா போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இதையெல்லாம் தாண்டி முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னுடைய ஆட்டோவில் பைசா வாங்காமல் ஆட்டோ ஏற்றிமா, சவாரி ஏற்றிமான ஒரு பெண்மணி. அதில் வந்து பெரிய ஃபேமஸ். வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, அந்த போக்குவரத்து விதிமுறைகளை கரெக்டாக கடைபிடிக்கிற ஒரு பெண்மணி. இந்த கிரிவலம் மாதிரியான நாட்களில் பக்தர்களுக்கு சிரமம் இல்லாமல் கொண்டு போகிறது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஆட்டோ நண்பர்கள்லாம் டிரைவர்லாம் கூட எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மீறி எனக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற தொழில் மேலே ஒரு பெரிய பேஷனே உருவாச்சு. வந்து பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்குறேன், பலதரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், பலதரப்பட்ட ஆட்களை. ஏன்னா அது வந்து ஒரு கோவில் நகரம் அது திருவண்ணாமலை. எங்கெங்கே நார்த்துலேருந்துலாம் கூட அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ சாதுக்கள், சாமியாருங்க, யாசகம் கேட்பவங்க, இப்படியா பக்தர்கள், ஒரு நாளைக்கு அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களாம் பார்க்குறேன், இவங்களுடைய நிலைமையை நான் கேட்குறேன். வெறும் நான் ஆட்டோ மட்டும் ஓட்டலை, அவங்களுடைய சூழ்நிலையை கேட்குறேன், அவங்க எப்படி வந்தாங்கன்ற மாதிரி விஷயத்தை பார்க்குறேன். இப்படியா அவனுடைய பயணம் போயிட்டுருக்கு அப்படின் பொழுது அந்த பெண்மணியை வந்து திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவங்க பெற்றவங்க கேட்குறாங்க. அவங்க அப்பா, இப்படியே ஆட்டோ ஓட்ட எப்படிமா, ஒரு நாளைக்கு வந்து ஆட்டோ வாடகை, பெட்ரோல் போக எனக்கு வந்து ஒரு 350 ரூபா கிடைக்கும்,
அந்த 350 ரூபாயை நான் வச்சு எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு திருமணம் வேணாம். நான் வந்து ஒரு 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 சமூக இல்லம், அதாவது வந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் எந்தவித வசதியும் இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நான் வந்து ஒரு 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 வீடு ஒன்று ஒரு ஒரு ஆசிரமம் கட்டணும்னு வச்சுங்களேன். மற்ற ஆசிரமம் மாதிரி கிடையாது. அதில் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு 3 வேளை உணவு கொடுக்கணும், நல்ல மருத்துவம் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம். இது அடையிற வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டிக்கின்னு தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பகுதியில் அவ்வளோ பெரிய ஃபேமஸ். குறிப்பாக என்னென்னா, இந்த சுற்றுலா தலம் தாண்டி ஐடி மாதிரியான கம்பெனியில் இப்போ வெளிப்புறங்களில் இருக்கிற நீங்கள் வந்து இப்போ ஊருங்களில் இருக்குதுன்னு வச்சுக்க, திருவண்ணாமலைன்னு இல்லாமல் பக்கத்தில் வந்து கீழ்பண்ணாத்தூர், போலூர், இந்த மாதிரி ஊருங்களுக்கு ஜவ்வாது மலை இங்கெல்லாம் போனோம்னா தெரிஞ்ச ஆட்டோவை கூட்டு போவாங்க. அப்போ இந்த ஆட்டோ ரோஜாவை நம்ம தாராளமாக கூட்டு போகலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த பகுதியில் வந்து ஃபேமஸ். இது சொல்ல வரேன்னா, அந்த ஆர்டிக்கல் நாங்கள் கிட்டத்தட்ட படித்து 10 வருஷம் ஆகுது. வந்து அவங்களுக்கு திருமணம் ஆச்சா, அவங்களுடைய கனவு உண்மையிலேயே நினைவாச்சா, இன்னும் யாராவது தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோ பெரிய உயரத்துக்கு அடைஞ்சாங்களா? அதாவது வந்து தன் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர், தன் அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, தன்னுடைய சகோதரிகள் 3 பேரும் கட்டி கொடுத்துட்டாங்க. தானும் வந்து அதேமாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழாமல் தன் அப்பாவுடைய ஆட்டோவை எடுத்து அதே போல் சவாரி பண்ணி அதில் வந்து ஒரு நேர்மையும், அதில் வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு போகாமல், ஒரு கடமை தவறாமல் நல்லதை பண்ணி நியாயமான ஒரு இதுவை அதை தாண்டி ஒரு பெரிய லட்சியம். இதுதான் லட்சியம். லட்சியம் இல்லாத மனுஷனே இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க வண்டியில் ஏறலாமா, இன்னும் கூட சில பேர் இருக்காங்க அது மாதிரி வண்டி வருது. லேடிஸாக வேணாம். நீங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் பைக்கில் உட்கார, பேர் வேணாம், அவர் தெரிஞ்ச பத்திரிகையாளர் தான், அவரை பைக்கில் உட்கார வச்சுன்னு போனான்னு வச்சுங்க, எதிர்க்கு வந்து லேடிஸ் வண்டி ஓட்டின்னு வந்தாங்கன்னா இங்கே நம்மளை வந்து பதட்டமாக்கிடுவார். பார்த்துங்கன்னு. ஏங்க அவங்க பாட்டு சும்மா பாருங்கள், நீங்களே மோத வச்சுருவீங்க போல இருக்குதுன்னா, அவங்க ஏதோ தப்பாக ஓட்டுறா மாதிரியும் நம்மளை வந்து மோதிட்டா மாதிரியும், மோதி இடிச்சிட்டா வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் வருவாங்க, நமக்கு வரமாட்டாங்க. இப்படியா ஒரு கண்ணோட்டம்லாம் இருக்குது. இது இன்னொரு சம்பவம் கூட இருக்குது. 2005 போன வருஷம் மகளிர் தின விழா நடத்துனாங்க. இந்த மகளிர் தின விழாவில் கவர்னர் கலந்துக்கிட்டார், RN ரவி கலந்துக்கிட்டார். வந்து கலந்துக்கிட்டப்போ ஒரு பெண் ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப உருக்கமாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு 2 குழந்தைங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், வாடகை ஆட்டோ ஓட்டி தான் நான் வந்து இது பண்ணுறேன், வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன் நான். செங்கல்பட்டு மாவட்டம் கூவாத்தூர் பக்கத்தில் விளாம்பூர்ன்ற ஒரு ஊர் தான் என்னுடைய ஊர். அங்கே இருக்கிற ஐடி பீப்புளுக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் பெரிய வசதி கிடையாது. ஒரு நாள் சம்பாதிக்கிறதே நான் வாடகைக்கும் பெட்ரோலுக்குமா கொடுத்துட்றேன், ஒரு சொந்த ஆட்டோவே கிடையாது அப்படின்னு மனம் விரும்பி அவங்க வந்து ஒரு அந்த ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தமிழில் தான் பேசியிருந்தாங்க. பல பேருக்கு அந்த உருக்கமாக இருந்தது. அந்த ஸ்பீச் அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது. முழுசாக நம்ம சொல்ல தெரியல, அவனுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இதை கவர்னர் வந்து கேட்டிருந்தது, RN ரவி கேட்டிருந்து ஒரு 3 மாதம் கழித்து கவர்னருடைய விருப்ப நிதி அப்படின்னு ஒரு நிதி இருக்குது. விருப்ப நிதியிலேருந்து ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி சர்ப்ரைஸாக கவர்னர் மாளிகைக்கே வரவழைச்சு அந்த பெண்மணிக்கு கொடுத்து, அந்த குழந்தைங்களோட கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோவில் ஏறி நீ ஓட்டுமான்னு சொல்லி கவர்னர் மாளிகையில் ஏறி ஒரு சுற்றிட்டு வந்து இறங்கினாப்புல வந்து. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, ஒரு பெண் உழைச்சி சாப்பிட்ணும், அது வந்து இது வந்து உடல் ரீதியாக கடுமையான வேலை தான். அது வந்து நீங்கள் ஆட்டோ ஓட்டி போகிறது அப்படின்னா, சவாரி வர அந்த பயணிகள் இருக்காங்கள்ல, அவனும் ஒரு மணலில் இருக்க மாட்டான், வண்டி ஓட்டின்னு வரவங்களும் வந்து ஒரு மணலில் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஆட்டோ ஓட்டுறவங்களே ஏதோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா இன்றைக்கும் ஒரு கண்ணோட்டம், எல்லாரையும் கிடையாது, ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பெண்கள் ஆட்டோ ஓட்டினா வந்து இன்னும், ஏமா உனக்கு ஆட்டோ ஓட்டுற வேலை தான் கிடச்சிதா, ஏன்னா 4 வீட்டில் போய் சமையல் பண்ணி போட வேண்டியது தானே, 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்க வேண்டியது தானே, எதனா எக்ஸ்போர்ட் கம்பெனி போக வேண்டியது தானே அப்படின்னா, இது ஏதோ பெரிய இதுவான வேலையோ, இது வந்து கஷ்டமான வேலையோ, இது வந்து செய்ய தகுதி இல்லாத வேலை மாதிரிலாம் சொல்லிலாம் கேட்டிருக்கேன் நான். வந்து அப்படிதான விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். வந்து ஒரு பெண்மணி உழைத்து சாப்பிட வேண்டும், ஆட்டோ ஓட்டுறேன், நான் வாடகைக்கு எடுக்கிறேன், அந்த வாடகைக்கு சரியாக போகுது, பெட்ரோலுக்கு சரியாக போகுது, மீதி நிற்குது, அந்த மீதி நிற்கிற காசை வச்சு என்னால் குடும்பம் நடத்த முடியல அப்படின் பொழுது, என்னால் முடிந்த இந்த ஆட்டோவை நான் வாங்கித்தரேன், இதுதான் இந்த மகளிர் தினத்திற்கு நான் செய்த மாபெரும் உதவி அப்படின்ற பொழுது தான் அந்த பெண்ணோட கண்ணில் வந்து அவ்வளோ பெரிய கண்ணீர் வருது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணணுன்னு நீங்கள் வந்து தகுதி வரவேற்க யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. அப்படி வரவேற்கவும் முடியாது. வந்து இந்த பெண் நீங்கள் அது பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.